467 நாட்களுக்கு அப்புறமா இஸ்ரேல் காசா போர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு சீஸ்ஃபயரில் இருக்கிறதா ரெண்டு தரப்புல இருந்தும் அறிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த சீஸ்ஃபயரை கடந்த பல ஆண்டுகளாக பல மாதங்களாக நிறைய பேர் வந்து கேட்டு வந்த ஒரு விஷயம். அண்ட் அது வந்து இப்போது நிறைவேறியிருக்கு. பட் இருந்தாலும் இந்த சீஸ்ஃபயர் வந்திருந்தாலும் சரி, இதுவரைக்கும் ஏற்பட்ட இழப்பே மிக கொடுமையான ஒரு இழப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த போரில் இதுவரைக்கும் இந்த கடந்த 467 நாட்களில் கிட்டத்தட்ட 46,707 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ அதை யோசிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு நாள்லேயும் கிட்டத்தட்ட 100 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விகிதத்தில் இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து ஸ்கேரியாக இருக்குது. அதே மாதிரி இந்த போரில் எத்தனை பேர் இழந்திருக்கிறாங்க, எத்தனை உயிர்கள் நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதையும் ஒவ்வொரு டெமோகிராஃபிக்காகவும் நம்ம இதில் பிரித்து பார்க்க போகிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த போரில் 46,707 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் பெரும்பாலானவர் வந்து குழந்தைகள் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து அவங்க வந்து குழந்தைகள், பெண்களை மட்டும்தான் அதிகமாக குறி வைக்கிறாங்க, அவங்கள தான் அதிகமாக கொல்றதுல வந்து அவங்க மும்முரம் காட்டுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. எப்படியாவது அடுத்த தலைமுறையை வந்து அழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இஸ்ரேல் வந்து செயல்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து பல தரப்புலேருந்து வைக்கப்பட்டது. அந்த ஒரு இதை இன்னும் ஸ்ட்ராங் படுத்துகிற விதமாக தான் இந்த ஒரு டேட்டாவும் இருக்குது. இந்த போரில் கொல்லப்பட்டதில் கிட்டத்தட்ட 44% மக்கள் வந்து குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் பெரும்பாலானது 5லிருந்து 9 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. 24% பெண்களும் 30% ஆண்களும் இந்த போரில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றத தெரிய வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இந்த போரில் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போரில் மொத்தம் கொல்லப்பட்டதில் கிட்டத்தட்ட 80% வந்து சாதாரண மக்கள், அதாவது பொதுமக்களில் தான் அவங்க கொலை பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு மிலிட்ரி பர்சனலோ இல்லை எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாவோ இல்லை எந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவங்களோ கிடையாது. இதில் வந்து கொல்லப்பட்டதில் 80% பொதுமக்களாக இருக்கிறாங்க அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான டெத்தாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கொல்லப்பட்ட இதெல்லாம் தாண்டி பேசிக் நீட்ஸ் இல்லாமலே பல ஆயிரம் பேர் வந்து இதில் இறந்துருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் அண்மையில் கிட்டத்தட்ட 100கணக்கான குழந்தைகள் வந்து ஹைப்போதெர்மியா காரணமாக அவங்க உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் எதனால் அப்படின்னா, போதுமான ஒரு ஷெல்டர் இல்லாததுனாலையும் அவங்க தங்குறதுக்கான ஒரு இடம் இல்லாததுனால எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன்ஸ் வந்து இப்போது இருந்து வருது. எதனாலனா வின்டர் வந்து அங்கே ரொம்ப கொடுமையாக இருக்குது. அந்த வின்டர்ன்றதுனால, அந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன்ஸ்னால ஹைப்போதெர்மியா வந்து 100கணக்கான குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த உயிரிழப்புகள் எதுவுமே இந்த டேட்டாவில் கன்சிடர் ஆகாது அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் காசாவில் கொல்லப்பட்ட 46,707 பேரில் கிட்டத்தட்ட 34,344 உடல்கள் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இன்னும் 12,400க்கு மேற்பட்ட உடல்கள் வந்து இன்னுமே ஐடென்டிஃபை பண்ணப்படலை அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த அஃபிஷியல் நம்பர்ஸை தாண்டி இதுக்கும் மேலேயும் பலர் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு தெளிவாக தெரியலை அப்படின்றதையுமே அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட காசாவில் இருந்த 50ல் ஒரு பங்கு பாப்புலேஷன் வந்து இந்த ஒரு போரில் வந்து முற்றிலும் கொல்லப்பட்டிருக்குது அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 2% மேற்பட்ட காசாவோட பாப்புலேஷன் வந்து இந்த இதில் கம்மியாக இருக்குது அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. பல ஜெனரேஷன்ஸை மொத்தமாகவே அழிச்சிருக்கிறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல ஜெனரேஷன்ஸ் வந்து இதனால் போயிருக்கு அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் இஸ்ரேல் வந்து அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் பாலஸ்தீனியன்ஸ் உருவாயிடக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இந்த மாதிரியான ஒரு கொலைகள் வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பலர் குற்றச்சாட்டு சொல்லி வந்திருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு குற்றச்சாட்டையும் வலுப்படுத்தும் விதமாக இந்த நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த சீஸ்ஃபயர் வந்து இன்னும் அதிக நாட்கள் தொடரணும் அப்படின்றதையுமே பலர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த சீஸ்ஃபயர் எவ்வளோ தூரம் தொடருது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.